ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இப்படி ஒரு ஃபேன் கேக் பண்ணி கொடுங்க. உடனே ஹோம்ஒர்க் எழுத போயிடுவாங்க. எல்லா வீட்டு பாடமும் உடனே படித்து முடிச்சிருவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழம் இருந்தால் போதும். நான் பெருசாக இருந்தால் ஒன்றே கூட எடுத்துக்குவாங்க. அதுக்கு 2 வாழைப்பழத்துக்கு 1/2 கப்பு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இல்லை வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப்பலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் கூட. நான் வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, உப்பு, ஒரு 2 சிட்டிகளுக்கு உப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு சின்னதாக ஒரு சட்னி கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இல்லை பெரிய கரண்டி இருந்தால் 1/2 கரண்டி இல்லை 3/4 கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஃபேனை சூடு பண்ணிவிட்டு பட்டர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லை எண்ணெய் கூட விட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த சட்னி கரண்டின்னு சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து 1 கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரட்டுன்றதுக்காக. இதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா பஃபியாக அப்படியே பொப்புன்னு வரும். அப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பெரிய தீயில் வச்சிங்கன்னா அடியில் வந்து தீஞ்சு போயிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு தோசை திருப்புற மாதிரியே திருப்பிக்கோங்க. திருப்பி 2 பக்கம் வெந்துட்ட அப்புறமா எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சா தான் இந்த மாதிரி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா சீக்கிரம் ஆகணுன்றதுக்கோசரம், ஆனால் தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால சிம்மில் வச்சு 2 பக்கம் 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான், இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். கொடுத்த உடனே காலி பண்ணிவிடுவாங்க பசங்க. மறக்காமல் நம்ம லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் பாருங்கள். நான் புட்டு கூட காமிக்கிறேன். அப்படியே பன்னு மாதிரி எப்படி சூப்பராக இருக்குன்னுட்டு. சட்டுன்னு இது பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ.